அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியெல்லாம் இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது. நான் இப்பவும் சொல்றேன், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும். உடனே இந்த கேள்விகள்லாம் வரும். அப்ப யாரு கூட்டணி, யாரு வரா, யாரு போறா, இந்த கேள்விகள்லாம் வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க. ஆனா ஒண்ணு, 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த போட்டி எப்படி இருக்க போதுன்னா, இந்த அலையன்ஸை வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம். என்ன இந்த பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ், அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது. சரி, இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு ஒன்று வருவோம். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேட்கிறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல, நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா, அவங்கள ஒருத்தனா, அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? எங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. அதானே ஜி? என்ன ஜி? ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண். அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் நீங்க பல உதாரணங்கள் இருக்குது. அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்றேன், உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல?
அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர். அதனால ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இப்படி பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்யுதுன்னு தெரியும்ல? பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒன்று பண்ணிக்கிட்டு, எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுல தான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அதை மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க, விவசாயிகளை ஏமாத்துறீங்க, பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க, மீனவர்களை ஏமாத்துறீங்க, போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க. ஐயோ, வெரி வெரி வஸ்ட் அங்கிள், வெரி வெரி வஸ்ட். எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே. இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும். மக்களை நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. செய்வோம்னு சொன்னாங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? உங்களை தான் கேட்கிறேன், சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? சத்தமா மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான். கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போறேன். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும்.
அத்தோட நிக்காது. அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும். அந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானேன்னு பாக்குறீங்களா? எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை, கபட நாடக திமுக ஆட்சியை 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம். வீட்டுக்கு அனுப்புறோம். என்ன நண்பா, சரிதானே? என்ன நண்பி, செய்வீர்கள் தானே? இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய். இன்னும் முடிக்கல. ஒரு நிமிஷம், இன்னும் முடிக்கல. மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய். மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய். மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய். மேலூர் விஜய். சோழவந்தான் விஜய். திருப்பரங்குன்றம் விஜய். திருமங்கலம் விஜய். உசிலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான். அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி. இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாருன்னு நினைக்க வேணாம். பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது நம்மளை விட நம்ம எதிரிங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. வரட்டும், பாத்துக்கலாம். டிவிகே will take it, டிவிகே will meet it, டிவிகே will compete with it and டிவிகே will conquer it. டிவிகே will conquer it. இந்த நேரத்தில் நம்ம மனசுல இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும்.